பாஷா ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டாரு, குண்டு வெடிப்புக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கு. சரி, அதை யாரும் நியாயப்படுத்தலையே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை, கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்புல வீசி கொன்னது இருக்கா இல்லையா? குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னது இருக்கா இல்லையா? கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாதா? நீதிமன்றம் சொல்லலாம், 2 பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துச்சா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அப்ப இத்தனாயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், புனிதராயிரலாம், தலைவராயிரலாம், போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம். அதையும் பேசுங்க, அதையும் குற்றம் பேசுங்க. இப்ப எங்க தலைவரை நீங்க எப்படி சொல்றீங்க? பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன், பிரிவினைவாதி தானே பேசுறீங்க? 2 லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி 26,000 என் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அந்த செயலையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க அக்கா தங்கச்சியில வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி?